வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோவில் நம்ம மாடிஃபை டூலில் உள்ள ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெச் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் மிரர், மூவ், காப்பி, ட்ரிம், எக்ஸ்டெண்ட், எக்ஸ்ப்ளோட், ரொட்டேட் அண்ட் அலைன் டூல் இதை எல்லாத்தையும் ரொம்ப கிளியராகவும் அதே டைமில் ரொம்ப ஷார்ட்டாகவும் நடத்தியிருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக மாடிஃபை பேனலில் காப்பிக்கு கீழே ஸ்டெச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை போய் நம்ம செலக்ட் பண்ணுறது மூலமா நம்ம ஸ்டெச்சுக்குள்ள போயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஷார்ட்கட் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்கேப் எம்கி வெளில வந்துடுறேன். ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். நம்ம ஸ்டெச்சுக்குள்ள போயாச்சு. ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் எஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுங்க, நீங்க ஸ்டெச்சுக்குள்ள போயிருவீங்க. ஸோ ஸ்டெச்சை எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெச்சை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 3 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள டிராயிங்கோட லென்த்தையும் ஹைட்டையும் ஸ்டெச்சை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி எஸ்ன்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுங்க, நீங்க ஸ்டெச்சுக்குள்ள போயிருவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது மவுஸை ஸ்கிரீன்ல இது மாதிரி வச்சு ஒரு இடத்துல பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்றேன். இந்த மவுஸை மூவ் பண்ணும்போது என்னோட இந்த கார்னரும் எனக்கு செலக்ட் ஆகிற மாதிரி என்னோட மவுஸை மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல மவுஸை ஒரு வாட்டி பிரஸ் பண்றேன். ஸோ இந்த கார்னர் செலக்ட் ஆயிடுச்சு, இந்த கார்னர் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு வாட்டி ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நான் மவுஸை பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை ரைட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது என்னோட லென்த் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நான் லெஃப்ட் டைரக்ஷன்ல மவுஸ் மூவ் பண்ணும்போது என்னோட லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நான் மவுஸை மூவ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பிரஸ் பண்றேன். என்னோட லென்த் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ஸ்ட்ரெச்சை யூஸ் பண்ணி இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுங்க, நீங்க ஸ்ட்ரெச்சுக்குள்ள போயிருவீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்னரும் சேர்ந்து கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் இன்னொரு வாட்டி பிரஸ் பண்றேன். இது ரெண்டுமே செலக்ட் ஆயிருச்சு. ஜஸ்ட் ஒரு வாட்டி ஸ்பேஸ் கொடுங்க, இதை கன்ஃபார்ம் பண்றீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு மவுஸை ஒரு இடத்துல ஸ்கிரீன்ல வச்சு பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை டாப்ல மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு நான் டைரக்டா ஒரு இடத்துல பிரஸ் பண்ணாம எனக்கு எவ்வளவு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நான் கொடுக்குறேன். எனக்கு 100 mm ஸ்ட்ரெச் ஆகணும்னு நினைச்சு 100 mm பிரஸ் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது 400ல இருந்தது, இப்போ 500க்கு ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதாங்க. ஸ்ட்ரெச்சை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா லென்த்தையும் ஹைட்டையும் இன்க்ரீஸோ இல்ல டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் திரும்ப ஸ்ட்ரெச் பண்ண போறேன். ஆனா இந்த டைம் ஃபுல் லென்த்தையும் கவர் பண்ணாம ஒரே ஒரு கார்னர் மட்டும் செலக்ட் பண்ண போறோம். எஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இந்த கார்னரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். மவுஸ் ஒரு இடத்துல பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்றேன். ஸோ இது மூலமா ஒரு கார்னரோட லென்த்தையோ இல்ல ஹைட்டையோ மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெச்சை யூஸ் பண்ணி எப்படி டைமென்ஷன் லைனை நம்ம ஸ்ட்ரெச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். ஸ்ட்ரெச்சுக்குள்ள போயாச்சு. நம்ம எதை ஸ்ட்ரெச் பண்ண போறோமோ அதோட ஒரு கார்னர் இல்ல ஃபுல்லாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கார்னரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன். நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மவுஸை ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்றேன். இன்னொரு வாட்டி பிரஸ் பண்றேன். நம்ம இதை ஈஸியா ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இதை திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸ்ட்ரெச்சுக்குள்ள போயாச்சு. நம்ம எதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபுல்லாவோ இல்ல ஆஃபாவோ நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன். நெக்ஸ்ட் மவுஸை ஸ்கிரீன்ல பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்றேன். இன்னொரு வாட்டி பிரஸ் பண்றேன். இதை ஈஸியா ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம டைமென்ஷன் லைனை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபைனலா நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரெச்சை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பண்ண டிராயிங்ல ஒரு கார்னரையோ இல்ல ஒரே ஒரு டிராயிங்கோ இல்ல ஒரு டைமென்ஷனை மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரே டைம்ல மல்டிபிள் டிராயிங்கை ஸ்டிச் பண்ண போறேன். இப்போ எஸ்ன்னு டைப் பண்ணி ஒரு வாட்டி என்டர் கொடுக்குறேன். ஸ்டெச்சுக்குள்ள போயாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு எது தேவையோ அதை ஃபர்ஸ்ட் போய் செலக்ட் பண்றேன். இந்த டிராயிங்ல இதை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டிராயிங்ல இதோட கார்னரை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த டிராயிங்ல இதை ஃபுல்லாம செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு வாட்டி ஸ்பேஸை பிரஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு மவுஸை ஸ்கிரீன்ல பிரஸ் பண்ணிட்டு என்னோட மவுஸை மூவ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 3 டிராயிங்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. இதுக்கு குறிப்பிட்ட வேல்யூ நம்ம கொடுப்போம். 100 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க மல்டிபிள் ஸ்ட்ரெச். ஒரே டைம்ல நம்ம மல்டிபிள் டிராயிங்கை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெச் கொடுத்தா அதே டைம்ல மல்டிபிள் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ஸ்ட்ரெச் டூலில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.